ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே எங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனுனா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா. இதுதான் இந்த வாரத்தோட ஸ்பெஷல். இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி நான் இன்றைக்கி விறகடுப்பில் தான் பண்ணேன். 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கனில் தான் சிக்கன் பிரியாணி பண்ணேன். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், நெய் சேர்த்துக்கிறேன். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி எல்லாம் அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற 5 பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இதோட 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் இதோட 5 தக்காளியை வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசியணும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதோட வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையும் பிரியாணியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். மல்லி புதினாவும் நல்லா வதங்கினதும் இதோட மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நான் எப்படி மேரினேஷன் பண்ணேன்னா, சிக்கனை வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதோட தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே ஊற விட்டுருதேன். இந்த மேரினேஷன் பண்ண சிக்கனை தான் நான் இப்போ ஆட் பண்ணேன். சிக்கன் நல்லா வதங்கணும், அப்படின்னா தான் மசாலா சிக்கனில் சேரும். இப்போது தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 50 கிராம் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டிலையே அரைச்சி வச்ச கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவுக்கு மல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஜீரகம், மிளகு வறுத்து அரைச்சேன். மசாலா நல்லா வதங்கினதும் இதோட தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்தேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இதோட ஆல்ரெடி வாஷ் பண்ணி 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக வைக்கிறேன். தண்ணி நல்லா வற்றினதும் மூடி போட்டு மூடி வச்சு அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டு மூடியில் கறி துண்டு போட்டு ஒரு வெயிட்டையும் தூக்கி வச்சு தம் போட்டுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டேன்னா அரிசி வெந்துடும், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த சிக்கன் பிரியாணிக்கு சைடிஷாக சிக்கன் 65 செஞ்சேன். சிக்கன் 65ல் சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், லெமன், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கடல மாவு சேர்த்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செய்யும்போது மசாலா உதிரவே செய்யாது, சூப்பராக இருக்கும். கடை மசாலா இல்லாமல் வீட்டு மசாலா வச்சு இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போது இதுக்கு ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன்.
வெங்காயத்தை வாஷ் பண்ணி கட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டி தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என் பசங்க மிளகாலாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வெறும் தயிர் வெங்காயம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சூப்பரான சண்டே லஞ்ச் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.